ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய தலைப்பு அஹிம்சா, துன்புறுத்தாமை. இங்கிலீஷ்ல சொன்னா நான் வயலன்ஸ். அஹிம்சா பரமோ தர்மஹ, எல்லா தர்மத்திலையும் மேலானது அஹிம்சா. இப்ப அதனுடைய டெபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனதால், வாக்கால், உடலால் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது, நம்மை நாம் துன்புறுத்திக் கொள்ளாமல் இருப்பது, மற்றவர்களால் நாம் துன்பப்படாமல் இருப்பது, மற்றவர்களை நாம் துன்புறுத்தாமல் இருப்பது. உடலால், வாக்கால், மனதால் நம்மை நாம் துன்புறுத்திக் கொள்ளாமல் இருப்பது, மற்றவர்களால் துன்புறுத்தப்படாமல் இருப்பது, அப்புறம்தான் மற்றவர்களை நாம் துன்புறுத்துதல். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த கடைசி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், மற்றவர்களை நாம் துன்புறுத்துதல். அதுக்கு மேல இருக்க 2 ஆட் ஆகுது. என்னை நான் துன்புறுத்திக் கொள்ளாமல் இருப்பது, மற்றவர்கள் துன்புறுத்தும் போது துன்பப்படாமல் இருப்பது, அப்புறம்தான் மற்றவர்களை நான் துன்புறுத்தாமல் இருப்பது அஹிம்சா. இப்ப மனதால் எப்படிங்க நம்ம மத்தவங்கள துன்புறுத்திக்கிறோம்? மற்றவங்கள ஒரு சபிக்கிறது, அவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதெல்லாமே மற்றவர்களை மனதால் நம்ம சபிக்கிறோம், துன்புறுத்திறோம். வாக்கால், அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். துரியோதனன் இந்திரபிரசத்துல தடுமாறி கீழே விழுவான். அப்ப திரௌபதி சிரிச்சா பாருங்க, அதுதான் பாரத போருக்கே காரணமானது. வாக்கால் என்ன பண்ணிட்டாவ, அவனை துன்புறுத்தி விட்டாள் சிரிச்சு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது. அடுத்தது உடலால், அது தெரியும் உங்களுக்கு, அடிக்கிறது, கிள்றது. இப்ப இந்த காலத்துல சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் அடிக்கிறது, கிள்றது அதெல்லாம் தப்பு. ஜாலிக்காக அடிச்சேன், ஜாடிக்காக கிள்றது, அது மற்றவர்களை உடலால் துன்புறுத்தல். குழந்தைகளை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அடிக்கலாம். அதாவது தன்னுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு தாயாகட்டும், ஒரு டீச்சர் ஆகட்டும், குழந்தைகளை அடிக்கலாம். ஆனா அடிக்கும் போது நோக்கம், ஆட்டிடியூட் என்னங்கிறது முக்கியம். இங்க எனக்கு பொங்கி வருது, அந்த பிரஷர்ல வச்சு அடிக்கிறதுங்கிறது வேற. அது அடிக்கக்கூடாது. அதுதான் பாப்போம். மனதுல பொறுப்பா நிதானத்துடன், மனதில் நிதானத்தை இழக்காமல், அது அவங்கவுங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். மனதின் நிதானத்தை இழக்காமல் குழந்தைகளை கை வைக்கிறது ஃபார் தயர் சேக். சாமவேத தான தண்டம் கடைசியா தான் அது எடுக்கிறோம். அப்போ அவளுடைய நலனுக்காக என் மனதில் நிதானத்தை இழக்காமல் இருக்கிறேனா, அப்ப நம்ம அது மட்டும்தான் அலௌடு. நான் மனதில் எப்ப நிதானத்தை இழந்துட்டேனோ கம்முன்னு இருந்துக்கணும். குழந்தைகிட்ட பேசவும் கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இஃப் யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட், நிதானத்தை இழந்துட்டோன்ட்டா யாருக்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, சாதகனா இருக்க வரைக்கும். அப்ப சாத்தியத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நிதானத்துடன் என்ன பண்ணலாம், மற்றவர்களை நான் அவர்களுடைய நலனுக்காக. அப்ப அங்க ஹிம்சை என்ன ஆகும், அஹிம்சையாகும். ஏன், அவங்களுடைய நலனுக்காக. என் மனம்தான் ரொம்ப முக்கியம். நிதானத்தை, படபடப்பு இல்லாம, டென்ஷன் இல்லாம, அமைதியா அழகா என் மனதில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை தண்டித்தல் என்பது ஒரு அழகு. ஏன், அதனால அவங்க திருந்துறாங்க இல்லையா, அது ஒரு அழகு. ஒரு தாய் குழந்தையை கண்டிப்பது, அதுல ஒரு அழகு இருக்கணும். அந்த தண்டிக்கிறத உள்ள அந்த தாய் என்ஜாய் பண்ண தெரியணும். ஐ எம் டூயிங் இட்
கரெக்ட்லி. அந்த ஒரு கோபம் வராம, படபடப்பு இல்லாம, டென்ஷன் இல்லாம, உச்சஸ்தானத்துக்கு போகாம, அமைதியாக கத்துவோம். ஆனா மனம் எப்படி இருக்கும்? சத்தமா திட்டுவோம். ஆனா மனம் எப்படி இருக்கும்? அழகா அமைதியா இருந்து திட்டுறது. இதெல்லாம் வந்துங்க அல்டிமேட் கல்ச்சர் ஆஃப் அவர் பாரத். இதுதான் நம்ம பாரத்துடைய அதனால தான் அடின்னு சொன்னாங்க அந்த காலத்துல. இந்த காலத்துல வீட்ல இருக்கிற பசறையெல்லாம் வச்சுக்கிட்டு, வாழத் தெரியாம வாழ்ந்து, அங்க கிடைச்ச ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணுன்னு சுர்ருன்னு வரும் கோவம். வச்சு பட்டைய கழட்ட வேண்டியது. அப்புறம் அடுத்த நாள் பேரண்ட்ஸ் வந்து கொடி பிடிக்க வேண்டியது. இதெல்லாம் நம்ப கல்ச்சர் இல்லங்க. நம்ப கல்ச்சரே கிடையாது. குரு திட்டுறாரு அப்படின்னா, அவர் மனம் எப்படி இருக்கும்? அப்படியே அழகா பார் திட்டுறேன் பார். எவ்வளவு அழகா திட்டுறேன் பாத்தியா? அப்படிங்கிற அந்த என்ஜாய் பண்ணிட்டு திட்ட தெரியும். அப்ப அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இங்க உள்ள பிச்சுக்கிட்டு ஏன்னா நமக்கு மனது கண்ட்ரோல் கிடையாது. இங்க பிச்சுக்கிட்டு வர வேண்டியது. அத அவுட்லெட் குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது. நமக்குள்ள 1000 இருக்கு பிரச்சனை. அத கொண்டாந்து அந்த பிரச்சனையில மனம் டிஸ்டர்ப் ஆயிருதுங்களா? அத கொண்டாந்து குழந்தை அது தப்பு. அப்படி அல்ல. சோ எனக்கு பெரிய டவுட் ஆகும். குழந்தைகள திட்டலாம். மனம் அது யார நீங்க வந்து உங்களுடைய உறவினராகட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யார நீங்க வந்து கரெக்ட் பண்றதுக்காக நீங்க வந்து திட்டுறீங்க அப்படின்னா, என் மனத பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா, என் மதம் நிதானமாக இருந்தால், நிதானமற்ற செயலை நான் செய்ய மாட்டேன். இதான் லாஜிக்கு. என் மனம் நிதானமாக இருந்தால், நிதானமற்ற பேச்சுகளோ, நிதானமற்ற செயல்பாடுகளோ வெளியில வராது. அதான் சாஸ்திரம் சொல்லுது. முதல்ல உன்ன கரெக்ட் பண்ணு. எப்படி ஒரு மோசமான சூழ்நிலை தப்பு பண்ணாலும், நீ மனதுல அமைதியா இருந்துக்கிறியான்னு பாரு. அமைதியாகலின்னு வச்சுக்கங்களேன், கப்சுப். யாரையும் திருத்தறக்கு போக்கூடாது. நமக்கு தெரியும். மனம் நிதானமா இருக்குதா, இல்லையான்னு எனக்கு நம்ம நல்லா தெரியும். எனக்கு மட்டும் தான் தெரியும். நிதானத்த இழந்துட்டு என்ன பண்ணிக்கணும்? எதுவும் பேசக்கூடாது. அவன் திருத்தற போறான். அதெல்லாம் அமைதியாயிட்டு, அப்புறம் நீங்க பேசலாம். சோ, நம்பளுடைய ஆட்டிட்யூட் தான் ரொம்ப முக்கியம். அது ஹிம்சையா, அஹிம்சையான்னு டிசைட் பண்றதுக்கு. எங்கு துயரத்தை தவிர்க்க முடியுமோ, அங்கு ஒருவன் மற்றவனுக்கு துயரத்தை கொடுக்காமல் இரு. இத கம்ப்ளீட் டெஃபினிஷன். எங்கு துயரத்தை தவிர்க்க முடியுமோ, அங்கு ஒருவன் மற்றவனுக்கு துயரத்தை கொடுக்காமல் இருப்பது. ஃபார் குட் சேக் வி கேன் டூ. அதுல ஒரு என்ன ஒரு சைட் நோட் குடுத்தேன். ஃபார் அதர்ஸ் குட் சேக் யூ கேன் டூ அஹிம்சா. திட்டுறது, அடிக்கிறதெல்லாம் ஃபார் அதர்ஸ் சேக். அது 2 பாயிண்ட்டும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய மனதினுடைய கட்டுப்பாடு இல்லாம மத்தவங்கள ஹர்ட் பண்றீங்களோ, ஏன்னா மனதினுடைய நிதானம் இருந்தா நம்ம யாரையும் துன்புறுத்த மாட்டோம். நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் துன்புறுத்த வேணும்னு கொடி பிடிச்சுக்கிட்டு அங்க துன்புறுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. மனம் நிதானத்தை இழக்கும்போது, அப்போ டு தட் எக்ஸ்டென்ட் வி டோன்ட் ஹர்ட் அதர்ஸ். எந்த அளவுக்கு நீங்க மற்றவங்கள துன்புறுத்தாமல் இருக்கிறீங்களோ, டு தட் எக்ஸ்டென்ட் யூ டோன்ட் கெட் ஹர்ட். எந்த அளவுக்கு மற்றவங்கள துன்புறுத்தாம இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நாம் துன்புறப்பட மாட்டோம். நான் துன்பப்படுறேன் அப்படின்னா, எதனோட கான்சிக்வென்ஸ்? மற்றவர்கள துன்புறுத்துனதுனால தான் நான் இப்ப துன்பப்படுகிறேன்னு நாம என்ன சொல்லுவோம்? உன்னால தான் நான் கஷ்டப்பட்டேன். உன்னால தான் கஷ்டப்பட்டேன். அது என்ன சொல்லும்? உன்னால தான் நான் கஷ்டப்பட்டேன். அப்ப யாரு கஷ்டப்படுறது? யோசனை பண்ணி தாய், குழந்தை. தாய் என்ன சொல்றா? உன்னால தான் நான் கஷ்டப்பட்டேன். உன்னால தான் நான் கஷ்டப்பட்டேன். குழந்தை என்ன சொல்லுது? உன்னால தான் நான் கஷ்டப்பட்டேன். உன்னால தான் அப்ப யாருங்க கஷ்டப்படுறதுக்கு? ஒரு நிமிஷம் எங்கேயோ உதைக்குது இல்லையா? யாராலயும் அப்ப டு தட் எக்ஸ்டென்ட் அப்போ மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு ஒரு குழந்தையை நீங்க தண்டிக்கும்போது, அது அந்த குழந்தை நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்கன்னு புரியும்போது, நீ என்னை கஷ்டப்படுத்துறீன்னு சொல்லாத. எப்ப நீங்க மனதின் நிதானத்தை இழந்து, அந்த குழந்தைக்கு நீங்க நல்லது பண்ண போறீங்களோ, அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லும்? நீங்களும் என்ன சொல்றீங்க? அந்த குழந்தை என்னை கஷ்டப்படுத்துது. தாய் என்ன சொல்றா? நீ என்னை கஷ்டப்படுத்துற. அப்ப கண்டிப்பா குழந்தையோட தப்பே அங்க இல்ல. ஏன் நாம நிதானத்தை இழந்து திட்டுறதுனால ஏதோ ஒரு பண்ணும்போது தான் பிரச்சனையே வருது. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுது? நீ என்ன கஷ்டப்படுத்துற. நீங்க நிதானத்தை இழந்துட்டதுனால நீங்க என்ன சொல்றீங்க? நீ தான் எனக்கு பிளேமிங் ஈச் அதர். எங்கேயோ உதைக்குதே. யாரு உண்மையில தப்பு பண்ணுனது? நான் தான். தாய் தான். எப்ப அந்த நிதானத்தை இழக்காமல் அந்த தாய் கண்டிக்கிறாளோ, அப்ப அந்த குழந்தை கொஞ்சம் ஒரு புரியிற வயசு வரும்போது, ஃபார் மை சேக் அம்மா என்னை சொல்றாங்கன்னு அந்த குழந்தைக்கு புரியும். நீங்க ஆத்திரத்துல பர்ஸ்ட் அவுட் போனீங்கன்னா, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துட்டா பட்டைய கழட்டுவா. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லுது? யூ ஆர் ஹர்ட்டிங் மீ. சோ இந்த இடத்துல சிந்திக்கணும். அடுத்தது.
இப்போ நாம வாட் ஆர் த பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். வாட் ஆர் த டெஃபினிஷன் பார்த்துட்டோம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். இப்போ வாட் ஆர் த ரீசன்? ஏன் நான் மத்தவங்கள துன்புறுத்தியணும்? எந்த மனதில் இருக்கிற எந்த குறைபாட்டினால் நான் மற்றவர்களை மனதால், வாக்கால், உடலால் நான் உடலால் துன்புறுத்த மாட்டேன்னு நீங்க சொல்லலாம். வாக்கா துன்புறுத்த எங்க போகணும்? இன்ட்ரோவர்ட்டா போகணும். யாரோ ஒருத்தர வச்சுக்கிட்டு அவங்க அவங்கன்னு அப்ளை பண்ணிட்டு கூடாது. என் மனதில் இருக்கிற வெறுப்பு. வெறுப்புங்கிற குணம் ஒரு டிண்ட், ஒரு டாட் இருந்தா போதுங்க. மத்தவங்கள நம்மள அறியாம துன்புறுத்திக்கிட்டே இருப்போம் பாத்துக்கோங்க. நம்மள அறியாம தான் நடக்குது எல்லாமே. எதோட கான்சிக்வென்ஸ்? மனதில் வெறுப்பு. அப்ப மனதில் வெறுப்பு இருக்கும்போது என்ன தெரியுங்களா நடக்குது? முதலில் என்னை நான் துன்புறுத்திக் கொண்டு, அப்புறம் தான் மனதில் என்ன நடக்கிறேன்? வெறுப்புங்கிற உணர்வு வரும்போது, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? என்னை நான் அழகா துன்புறுத்திக்குவேன். அப்புறம் தான் கான்சிக்வென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் கான்சிக்வென்ஸ் என்னை நான் துன்புறுத்திக் கொள்வேன். செகண்ட் கான்சிக்வென்ஸ் தான் மற்றவர்களை நான் துன்புறுத்துதல் அங்கு நடைபெறும். அப்படியே சொல்லிட்டேன். கோபம். அடுத்த ரீசன் கோபம். மனதில் கோபங்கிறது பல்ல கடிச்சிட்டு இப்படி இருக்கிறது இல்ல. சுபாவமாகவே எதுக்கும் யார் என்ன சொன்னாலும் கோபமே கிடையாது. அந்த மனசு டிஸ்டர்பா இருக்குதா, கோபப்படாம இருக்குதா நமக்கு மட்டும் தான் தெரியும். கோபப்படாம நடிக்கிறதல்ல. கோபப்படாமல் நடிப்பதல்ல. வாய் பேசாமல் அமைதியாக இருப்பதல்ல. மனதளவில் ஐ எம் நாட் டிஸ்டர்ப்ட். அப்படி கோபம். அந்த கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணிருவோம்? தெரிஞ்சோ தெரியாமையோ மற்றவர்களை துன்புறுத்தி விடுவோம். அதே மனதால், வாக்கால், உடலால் வச்சுக்கலாம். எப்ப யார கோபம் நம்மள விட பெரியவங்களா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வாக்கால எதுவும் பண்ண மாட்டோம். கம்முன்னு இருந்துக்குவோம். எங்க நம்மளை விட கீழானவர்கள் வயதில் அப்படின்னாத்தான் என்ன பண்றது? நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் மோசமா வரும். நம்ம அளவில் இருக்கவங்களுக்கு வார்த்தையோட நின்னுக்கும். நமக்கு மேல இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ப மனதில் அப்படியே அடக்கிக்கிட்டு, கோபத்தை அடக்கிக்கிட்டு வாழறது. இதெல்லாம் என்னது? ஆல் சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ். இதிலிருந்து விடுபடுவதுதான் சாஸ்திரமே சொல்லும்போது பகவான் பகவத்கீதை சொல்லுவாரு. அதுதான் ஞானம்ன்ற ஒரே வார்த்தை. ஞானம் விதி புரோக்தம். இதெல்லாம் நீ இருந்துன்னா உனக்கு என்னது? ஏன்னா இதெல்லாம் ஒருத்தர் அடைஞ்சிட்டானா அவன் ஞானி ஆகிறதுக்கு வகுப்புகள் போயிட்டு இருந்தானா ஞானி ஆகிறதுங்கிறது அப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம ஏன்னா ஞானம் ஈஸ்வர தத்துவம் பகவன் அதுல நிக்கிறது தானே இப்ப பிரச்சனை. அப்ப ஞான விதி புரோக்தம்ன்றார். கடைசி ஒரு வேர்டு இதே போடுவாரு. ஞானம் இது எதை நான் சொன்னனோ அதெல்லாம் ஞானம் இது புரோக்தம். அடுத்தது பொறாமை. பொறாமைங்கிறது முதல்ல நம்ம ஏன் வருது? அகங்காரத்தில் நின்னு பார்க்கும்போது நான் வேறு இந்த உலகம் வேறுன்னு பார்க்கும்போது நாம் நம்மனால அனுபவிக்க முடியாத அடைய முடியாததை ஒரு மனிதன் அடையறான் போது மனம் எது பண்ணுது? ஐயோ பொறாமைப்படும். அப்ப அந்த பொறாமைப்படும் போது நம்மள அறியாமத்தவங்களை என்ன பண்ணிடுவோம்? ஹிம்சை பண்ணிடுவோம். தெரியாமல் தான், அறியாமல் பண்றதுதான் நிறைய தப்பு. அதுக்கான தெரிஞ்சாம தான் பண்ணேன், தெரியாம பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஆயுசுக்கு ஓட்டிடக்கூடாது. தெரியாம தானே திட்டேன், தெரியாம தானே சொல்லிட்டேன். ஏய் கரெக்ட் வரும் மைண்ட். இங்க இருக்கிற கோபத்தை போக்குவதற்கு முயற்சி செய்யணும். இப்ப என்ன தெரியுது? அகிம்சை நீ ஃபாலோ அதான் பரமோ தர்மகன்டா. நீ அகிம்சை ஃபாலோ பண்ணுனா உள்ள என்ன இருக்கக்கூடாது? வெறுப்பு இருக்கக்கூடாது. கோபம் இருந்தா அகிம்சை பண்ணிடுவோம். பொறாமை என்ன தெரியுங்களா? பொறாமை என்ன தெரியுங்களா பண்ணும்? நம்ம அடைஞ்சதை அனுபவிக்க கூடாது. அதுதான் பெத்தட்டிக் கண்டிஷனதே. நாம் அடைந்ததை நம்மால் அனுபவிக்க முடியவே முடியாது. இப்ப ஒரு ஸ்கூல்ல குழந்தைகளை பாத்தீங்கன்னா, ஒரு பையன் 500க்கு இப்பெல்லாம் 494 இப்படிதான் வாங்குறாங்க. 500க்கு 494 வாங்குறான். ஒரு பையன் 500க்கு 490 வாங்குறான். ஆனா, அந்த 90 வாங்குனது அவனால அனுபவிக்க முடியறது இல்ல. ஏன்? அந்த 94 வாங்கணும்னு தான் பாக்குறான். ஐயோ! அவன் வாங்கிட்டானே! நன்னால வாங்க முடியலையே! அப்ப என்ன ஆகுது? தான் பெற்ற 490 எனக்கு சாதாரண மார்க்கா. அதை அவனால என்ன பண்ண முடியல? அனுபவிக்க முடியல. அது பாருங்க, அந்த குழந்தை ஏத்துக்கொள்ற ஸ்டேஜ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும். ஆனா அம்மா, அப்பா சொல்லுவாங்க பாரு அந்த பையன் பாரு 494 வாங்கிட்டான் பாருங்கும்போது அந்த குழந்தையோட மனம், நம்ப தான் குழந்தைகளை கெடுக்கிறதே. சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் வர்றதுக்கு மெயின் காரணம் பேரண்ட்ஸ்.
அப்புறம் டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ் அவங்க என்ன பண்றாங்க? 494 ஃபர்ஸ்ட் மார்க் பெரிய கட் அவுட். அந்த கட் அவுட் பார்க்கும்போது 490 வாங்கினவன் என்ன நினைக்கிறான்? ச்சே! ஒரு 4 மார்க் வாங்கியிருந்தா நாம அந்த மாரி நமக்கு கட் அவுட் வைப்பாங்கல்ல. யாரு? 490 வாங்கினவனையும் வருத்தப்பட வைப்பது பேரண்ட்ஸும் ஸ்கூல் தான். அந்த பையன் படிக்காத பையனாங்க. 490 வாங்கின பையன். அவனையே என்ன பண்றாங்க ஸ்கூல்ஸ் இப்போ? ஏய் 494 அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்புறம் எது இருக்கும்? 493 வேற இருக்கும் செகண்டு. 492ல வேற 3, 4 வேற இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க அந்த 490 வாங்கின பையனுடைய மனநிலையை. இட்ஸ் அ சின். இது ஸ்கூல்களுக்கு தெரியறதில்ல. அந்த மனதை புண்படுத்துறீங்களா இல்லையா ஸ்கூல்ஸு? 490, 489 ஏன் அவன்லாம் என்ன படிக்காத பையனா? 488 அவன்லாம் என்ன படிக்காத பையனா? அவன் எவ்வளவு உழைப்பை போட்டிருப்பான். அவன என்ன பண்றீங்க? மனதை நோகடிக்கிறீங்க. எல்லா ஸ்கூலும் பண்றாங்க. நாட் ஒன்லி ஒரு ஸ்கூல் இல்ல 2 ஸ்கூல்ல. அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக, அவங்களுடைய படத்துக்காக, படத்தை சம்பாரிக்கணுங்கிற ஒரே கொள்கைக்காக 490 வாங்குன பையனையும் 488, 89, 85 அந்த பசங்க எல்லாரும் இப்ப 420 வாங்கணும்னு கவலைப்பட மாட்டாங்க. அவனுக்கு அது கவலை ஏன்னா அதுக்கு ஒரு பெருசா தெரியாது. ஆனா அத விட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் கீழ இருக்கான் பாருங்க. அவனுடைய மனதை எந்த அளவுக்கு நீங்க நோகடிக்கிறீங்க. அதனாலதான் உள்ள ஸ்கூலுக்குள்ள எப்ப பாரு பாலிடிக்ஸ் பிரச்சனை. ஏன் நிம்மதியா ஸ்கூல் நடத்த முடியல? எத்தனை வெளியில போற குழந்தைகள நோகடிச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க நீங்க ஸ்கூல்ல. அப்ப ஹவ் கேன் யூ ஹேவ் அ ஹேப்பி லைஃப்? ஹவ் கேன் யூ ஹேவ் அ ஹேப்பி என்விரான்மென்ட் இன் த ஸ்கூல்? 1008 பிரச்சனை உள்ள இருந்து வரும். டீச்சர்ஸ் பிரச்சனை, ஸ்டூடண்ட்ஸ் பிரச்சனை, ஸ்கூல் நடத்த முடியல. ஐயோ! கஷ்டம். அம்மா கஷ்டம். அப்பா கஷ்டம். ஏன் வருது? போன செட்டு நீங்க என்ன பண்ணீங்க? எத்தனை குழந்தைகள நோகடிச்சு அனுப்பிச்சீங்க மனதா? சிந்திக்கணும். ஒரு ஸ்கூலையும் சிந்திக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அந்த மாரி பப்ளிசிட்டி பண்ணிட்டா, அவனுக்கு ஒரு பிரைஸ் குடுத்து அழுகாம அனுப்பிச்சாரு. இந்த பப்ளிசிட்டி WhatsAppல வைக்கிறது, எங்கெங்க பப்ளிசிட்டி. அந்த பப்ளிசிட்டி அந்த மார்க் வாங்கிட்டாங்கிறத ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்கூல்ஸ் அப்பதான் நெறைய பேர் வந்து சேருவாங்க. பியூர் செல்ஃபிஷ்னஸ். அந்த பையன அப்ரிஷியேட் பண்ணணுங்க. 494 வாங்கணும்னு நீங்க கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும். அது தப்பில்ல. சத்தம் இல்லாம, ஆடம்பரம் இல்லாம, அமைதியா அந்த குழந்தைய கூட்டு ஒரு கிஃப்ட்ட குடுத்து அனுப்பிச்சு விட்டுறணும். இதெல்லாம் முதல்ல இப்படிதான் நாங்கலாம் படிக்கும்போது எதுவும் கிடையாது. ஸ்டேட் ரேங்க் வாங்குறதே பேப்பர்ல வரும். ஆ கலைமகள் ஸ்கூல்ல முத்தையா அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பிரைஸ் குடுத்து பொட்டாட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான். ஸ்டேட் ரேங்க் வாங்கினவள பக்கத்துல இருக்கிற பவானிக்காரங்களுக்கு தெரியாது இந்த பொண்ணு யாருன்னு. அப்படிதான் இருந்தோம். அதனால எங்க மனவள ஆரோக்கியமா கம்பேர் பண்ணல. நீ படிச்சது நீ வாங்கிட்ட. அவ்வளவுதான். தேர் இஸ் நோ கம்பேரிசன் ஃப்ரம் த பேரன்ட்ஸ். தேர் இஸ் நோ பிரஷர் ஃப்ரம் த ஸ்கூல்ஸ். இந்த காலகட்டம் அப்படியே மாறிடுச்சு. வி ஆர் டூயிங் ஹிம்சா அது பாருங்க சின்ன குழந்தைகள இம்சை பண்றோம். அது நல்ல குணத்தோடு, நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைகளை உங்களுடைய சுயநலத்துக்காக இம்சை பண்றம்போது, ஹவ் த ஸ்கூல் கேன் என்ஜாய் த ப்ராக்ரஸ் அல்லது ஒரு அமைதியான, ஆனந்தமான சூழ்நிலை அந்த பள்ளியில் எப்படி வரும்? ஒரு வருஷத்துக்கு இத்தன பேத்த ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா, ஹவ் கேன் த ஸ்கூல் ஹேவ் அ ஹேப்பி லைஃப்? சிந்திங்க. நல்ல ஆழமா சிந்திங்க. அது காம்படிஷன்ல போய் மாட்டிக்கிட்டேன் அதெல்லாம் பேச்சுல. இது உண்மையா? இல்லையா? பண்றோமா? இல்லையா? அது கூட கான்சிக்வென்ஸ் தோணும். அடுத்தது, பழி வாங்குற நோக்கம். இப்ப என்ன சொன்னேன்? வெறுப்பு, கோபம், பொறாமை. அடுத்தது பழி வாங்குற நோக்கம். இதெல்லாம் எதனால வர்றது? இப்ப பார்த்தீங்களா? ஏன் பழி வாங்கணும்? அவனுக்குள்ள என்ன வருது? பழி வாங்கணுங்கிற நோக்கம் மனதுக்குள்ள இருக்கும்போது, நம்மள அறியாம என்ன பண்ணிருவோம்? மத்தவங்கள ஹர்ட் பண்ணிருவோம். அடுத்தது, காரியம் நடப்பதற்காக. எப்படியாவது காரியம் ஆவணும். அதற்காக என்ன பண்ணிர்றோம்? இப்ப நான் சொன்னதெல்லாம் நான் சொன்ன அந்த ஸ்கூல் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் வரும். பழிவாங்கல் வராது. காரியம் எப்படியாவது ஸ்கூல் வந்து அட்வர்டைஸ்மென்ட் பெரிய ஸ்கூல் பண்ணணும். அந்த காரியம் நடக்கணும். என் ஸ்கூல்ல என்ன பண்ணணும்? பெரிய ஸ்கூலா பண்ணணும். பெரிய ஸ்கூல்னா என்ன தெரியுங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தான் பெரிய ஸ்கூல் இந்த காலத்துல. நல்லா சொல்லிக் குடுக்குறவங்களா பெரிய ஸ்கூல் இல்ல. 1000 ஸ்டூடண்ட் வச்சிருக்கியா? பெரிய ஸ்கூல். 2000 ஸ்டூடண்ட் வச்சிருக்கியா? பெரிய ஸ்கூல். நீ 500 ஸ்கூல் 500 ஸ்டூடண்ட்ஸ் வச்சிருக்கியா? நீ சின்ன ஸ்கூல். அட அங்க என்ன சொல்லி தராங்க? ஸ்டாஃப்ஸ் நல்லா இருக்காங்களா? ஆ நீ நீட் கோச்சிங் குடுக்குறியா? நீ பெரிய ஸ்கூல். அந்த குழந்தை ஒரு அமைதியான சூழ்நிலையில் 500 குழந்தைங்க வாழ்ற இடத்துல போய் பாருங்க. அந்த குழந்தைகள் ஒரு அமைதியான சூழ்நிலைய அழகா எந்த காம்படிஷன்லாம் அமைதியா இருக்கும். ஆனா வி வாண்ட் என்னது? மார்க். வி வாண்ட் இன்ஜினியரிங் சீட். சோ காரியம் நடப்பதற்காகத்தான் பண்ணியறோம். அடுத்தது பணியாட்களிடம் வேலை வாங்குவதற்குங்கிற பேர்ல நம்ம என்ன பண்ணிர்றோம்? மத்தவங்களை துன்புறுத்தி விடுவோம்.
அது காரியம் நடப்பதற்காக வர பிரான்ச் அது காரியம் நடப்பதற்காக அல்லது குழந்தைகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவதற்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், மற்றவர்களை துன்புறுத்தி என்னென்ன இடம் தான் நான் சொல்லிட்டு வரேன். அப்ப வெறுப்பு, கோபம், பொறாமை, பழிவாங்கும் நோக்கம், காரியம் நடப்பதற்காக, காரியம் எங்க பணியாற்றிடம் வேலை வாங்கணுங்கிறதுக்காக பாஸ் என்ன பண்றாரு, அல்லது குழந்தைகளை திருத்தணுங்கிறதுக்காக தாய் என்ன பண்ணிடுறாங்க, காரியம் நடப்பதற்காக துன்புறுத்துகிறோம். அடுத்து 6வது பாயிண்ட், கேர்லெஸ்னஸ், கவனமின்மை. நம்மள அறியாமலேயே தப்பு பண்ணிடுறது. அலர்ட்னஸ் இல்லாதனால, கவனக்குறைவாக ஒரு ஏகாக்கிரத சித்தம் இல்லாததனால், மன சஞ்சலமாக இருப்பதால் மற்றவர்களை நாம் துன்புறுத்தி விடுவோம். அடுத்தது பண்பாடு இன்மை. இதுதாங்க பெரிய விஷயம். பண்பாடு இல்ல. இப்ப பண்பாடுன்னா என்ன? கலாச்சாரம். பண்பாடு அதான கலாச்சாரம். ஒரு குழந்தையை வளர்க்கப்படும் போதே இண்டிவிஜுவல் நம்ம வளரும் போதே கல்ச்சர்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அது கல்ச்சர்னு சொல்லுவோம். என்ன பேசுறாங்க லாங்குவேஜ் கல்ச்சர்னா வாட் யூ மீன் பை கல்ச்சர்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னால ஃபாலோ பண்ற ஃபுட் ஹேபிட்ஸ், ட்ரெஸ் சென்ஸ், அப்புறம் பிலீவ்ஸ், அப்புறம் மற்றவங்கள்ட்ட நடந்துக்கிற விதம், இதெல்லாம் தான் அதனுடைய அவங்க அவங்க வீடு கட்டுற ஸ்டைலு, அது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அதுதான் கல்ச்சர்னு பேர். இது நான் இது இது சமுதாயத்தில் வருகிற ஒரு கல்ச்சர் வேர்டு. இண்டிவிஜுவலா ஒருத்தருக்குள்ளேயும் பண்பாடுன்னு ஒண்ணு வளரும். கல்ச்சர். அதத்தான் நான் அன்னைக்கே நடத்தினேன். அக்ரசிவ் கல்ச்சர், சாக்ரட் கல்ச்சர். இப்போ அந்த பண்பாடுங்கிறது ஒருத்தர் அக்ரசிவா வளர்றான் அப்படின்னா அவன் எப்படி வளருவான்? எனக்கு எது முக்கியமோ அதுதான். எனக்கு எது பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை மாற்றுவேன், வீட்டில் இருக்கவங்களை மாத்துவேன், சொந்தக்காரங்களை மாத்துவேன், என் மருமகளை மாத்துவேன், பையனை மாத்துவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. எனக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கு வேண்டாம். அதாவது தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் தான் அவனுடைய வாழ்க்கையின் செயல்பாட்டுகளை நிர்ணயம் செய்வது அக்ரசிவ். எது அக்ரசிவ்? எனக்கு நான் தான் முக்கியம், மத்தவங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எனக்கு எது பிடிக்குதோ அது எனக்கு எது பிடிக்குதோ அதுக்காக என்ன பண்றேன், ஐ வில் யூஸ் சம் டூல்ஸ். என்ன பண்ணுவேன் நானு, மத்தவங்களை மற்றவர்கள் அதாவது இதனுடைய அல்டிமேட் கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் படைக்கப்பட்டது எனக்காக. அதனுடைய கோர் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி வாழ்றவங்க என்ன எப்படி போய் நிக்கிறாங்க, இந்த உலகம் படைக்கப்பட்டதே எனக்காகத்தான். இதுல உலகத்தில் படைக்கப்பட்ட கோழி எனக்காகத்தான், ஆடு எனக்காகத்தான், மீன் எனக்காகத்தான். ஐ கேன் என்ஜாய். என்ன நடக்குது? அக்ரசிவ் நேச்சர். எல்லாமே எனக்கு தகுந்த மாதிரி எப்ப வேணா அதை கொள்ளுவேன், என்ன வேணா பண்ணிக்குவேன், சாப்பிடுவேன், அடிப்பேன், எதை வேணா பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கு அப்ப இதுதான் நான் சொன்னேன், பிரிட்டிஷ் கல்ச்சருங்கிறவங்க பிரிட்டிஷ் பீப்புள் அனைவரும் இந்த கல்ச்சர்ல இருந்ததுனாலதான், அக்ரசிவ் கல்ச்சர்ல இருந்ததுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, வேற நாடு இப்ப இந்தியாவுக்கு ஏன் வந்தாங்க, நம்மளுடைய தங்கத்தை டன்ஸ் கணக்கா எடுத்துட்டு போனாங்க. அப்போ அந்த மக்களுடைய நாட்டினுடைய பொருளை நாம எடுக்கிறோம் அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஐ ஷுட் கான்கோர் த வேர்ல்ட். அப்படிதான் ஒரு பிரிட்டிஷர்ஸுடைய அந்த பதவியில் உட்கார என்ன நினைக்கிறான், அந்த உலகத்தை நான் எங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தட் இஸ் அக்ரசிவ் நேச்சர். அதனால என்ன ஆகுது, ஒரு அன்ஸ்டேபிள் மைண்ட். தட் இஸ் அந்த மாதிரி மைண்ட் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா, என்னுடைய விருப்பு வெறுப்புகள் தான் முக்கியம், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா, வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? அன்ஸ்டேபிள் மைண்ட். அந்த அன்ஸ்டேபிள் மைண்ட் வரும்போதுதான் என்ன அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன? ஸ்டேபிள் மைண்டுக்கு ஆப்போசிட் அன்ஸ்டேபிள் மைண்ட். அந்த அன்ஸ்டேபிள் மைண்ட் உள்ள வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னது? நான் அன்னைக்கு சொன்னேன், ஆங்கர், கோபம், பொறாமை, இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஃபியரு, அக்குசேஷனு, ஆங்ஸைட்டி, ப்ரெஷரு. ஏன்னா அது அன்ஸ்டேபிள் மைண்ட் ஆச்சே. அக்ரசிவ் கல்ச்சர் அன்ஸ்டேபிள் மைண்ட். அன்ஸ்டேபிள் மைண்ட் எதை கொடுக்கும்? அமைதியான மனதையே கொடுக்க போகுது. நிலையற்ற மனம் ஆடும், தட்டப்பட அந்த தடப்பட ஆடுறதா என்னது? கோபம், பொறாமை, பியரு, பயம், ஆங்ஸைட்டி, ப்ரெஷரு. வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் டேக்கிள் பண்ண தெரியாத தடுமாற்றம். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, தைரியமாக நின்னெல்லாம் பண்ண முடியாது. டு த கோர் அஃபெக்ட் ஆகுறாங்க.
அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் தட் அக்ரஸிவ் கல்ச்சர். இது வந்து இண்டிவிஜுவலுடைய மனதினுடைய கல்ச்சர். இப்ப அதே நான் சாக்ரட் கல்ச்சர் என்ன சொன்னேன்? அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ஒரு இதையும் மதிக்க தெரிந்தவர்கள். இந்த உலகத்தில் ஒண்ணொண்ணும் அதோட அத இப்ப எப்படி நான் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கேன்? வாழ்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கேன். நான் எதுக்காக இங்க இருக்கேன்? வாழ்றதுக்காக இருக்கிறேன். கோழி எதுக்கு இங்க இருக்குது? அது வாழ்றதுக்காக தான் இங்க இருக்குது. ஆடு எதுக்கு இங்க இருக்குது? வாழ்றதுக்காக தான் இருக்குது. எல்லாமே அது வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கு. அப்ப அவனுக்கு என்ன தெரியுது சாக்ரெட் கல்ச்சர் இருக்கிறவனுக்கு? ஐ ஐ டோ ஐ ஷோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ரைட் டூ டிஸ்டர்ப் அதர். மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்றக்கு எனக்கு இறைவன் உரிமை குடுக்கலைங்கிறது புரியுது பாத்தீங்களா? அதுதான் மெச்சூர்டு மைண்ட். அதுதான் ஸ்டேபிள் மைண்ட். ஹி வேல்யூஸ் எவ்ரிதிங். மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது. நீ வந்து மத்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணு. நீ வந்து அப்படி இரு, இப்படி இரு ஒண்ணும் சொல்லிக் குடுக்க வேண்டாம். நீங்க இந்த சாக்ரெட் கல்ச்சர்ல இருந்தாவே, அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? ஷேர் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன குணங்கள் அதுக்குள்ள வரும்? எது நற்குணங்கள் நற்குணங்கள் சொல்றோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் தானா அந்த குழந்தைக்குள்ள வரும். அப்ப என்ன பண்ண தெரியும் அந்த குழந்தைக்கு? அது என்ன பண்ணும்? இட் ஒரு ஒரு ஜீவனையும் அது அது லிவிங்கா இருந்தாலும் சரி, நான் லிவிங்கா இருந்தாலும் சரி, அந்த குழந்தை என்ன பண்ணும்? வேல்யூ பண்ணும். கிவ் ரெஸ்பெக்ட்ங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிற ஒரு குணத்த வேல்யூ பண்ணும். நீ ரெஸ்பெக்ட் குடு, நீ ரெஸ்பெக்ட் குடுன்னு சொல்ல தேவையில்ல. ஏன்னா அது சாக்ரெட் கல்ச்சர்ல வரும்போது எல்லாமே முக்கியம். எல்லாமே அது வேலைய பண்ணிட்டு இருக்குது. நாம வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் மை சேக். அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியும்போது, எல்லா நற்பண்புகளும் தானா வரப்போகுது. அது எதுக்கு மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகுது? எதுக்கு ஏமாத்த போகுது? எதுக்கு பொய் சொல்ல போகுது? இப்ப ஒரு ஒரு எல்லா ஜீவர்களையும் அதுக்கு வேலிடிட்டி பண்ண முடிஞ்சுதுன்னு வச்சுக்கங்க. எதுக்கு அது பொய் சொல்லுது? ஏன் மத்தவங்கள ஏமாத்துது? எதுவுமே பண்ணாது. ஏன் நம்ம ரோட்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி ஏன் ஒரு ரோடு அகலம் பண்ணணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம்? மரத்தையெல்லாம் வெட்டணுங்கிறது அக்ரெசிவ் நேச்சர் எடுக்கிற மனிதன் எடுக்கிற முடிவு அது. ஏன் அந்த 2 மரத்தையும் என்னுடைய வசதிக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்விரான்மென்ட்ட சேஞ்ச் பண்ணுவேன். தேர் இஸ் நோ இஃப் தேர் இஸ் அ வில் தேர் வில் பி அ வே. மரத்த வெட்டாம ரோடு அகலம் பண்ணணும்னு நெனச்சா தாங்க அதுக்கு வழி பிறக்கும். இங்கதான் அக்ரெசிவ் நேச்சர் டக்குனு அவனுக்கு என்ன முடிவு சொல்லுது? மரத்த வெட்டி தள்ளு. சோ அக்ரெசிவ் நேச்சருக்கு இந்த மாரி ஒரு திங்கிங்கே போக மாட்டான். என்ன திங்கிங்கு? மரத்த வெட்டாம ரோட்ட அகலம் பண்றது எப்படின்னே திங்கிங்கே போக மாட்டாங்க. அதனாலதான் அவங்க அந்த திங்கிங் இல்லாதனால அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க? இது ஈஸி. மரத்த வெட்டுனா காசு கம்மி. ரோடு அகலம் பண்ணுனா மத்தவங்க பூமி வாங்கணும்னா அவங்களுக்கு காசு குடுக்கணும். சோ சிம்பிளா வேலைய முடி. பாதி வூட்டுக்கு எடுத்து வை. பாதி மட்டும் ரோட்ட போட்டு காச எடு. அதனாலதான் அவங்களால அடுத்த ஆப்ஷனுக்கு போக முடியல. ஏன்னா ரோட்டுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் நிலத்த வாங்கணும். ரோட்டுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் நிலத்த வாங்கணும். அது காசு குடுக்கணுமே. அப்ப ஈஸியான வழி என்ன? மரம் நம்மள வெட்டுனா கேட்கவா போகுது? வெட்டு. ஏத்து. ட்ரக்ல ஏத்து. பரிதாபம், பாப்பம். நம்மளுடைய 7 தலைமுறை நல்லா இருக்காது. அந்த முடிவு கையெழுத்து போடுறான் பாத்தீங்களா? மரத்த வெட்டுன்னு கையெழுத்து போடுறான் பாத்தீங்களா? அவனுடைய 7 தலைமுறை அனுபவிக்கும். 7 தலைமுறைகள் அந்த பாப்பத்தை ஆனா அவன் சம்பாரிச்சு வச்ச சொத்த 7 தலைமுறைக்கு தின்னாங்கன்னா, எத்தன தலைமுறை சாப்பிடுறாங்களோ, அத்தன தலைமுறையும் அவன் சொத்த யார் யார் திங்கிறாங்களோ எல்லா தலைமுறையும் அனுபவிக்கும். ஏன்னா அவன் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்கிற கணக்குல நான் சொன்னேன். அது 3 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருந்தான்னா 3 தலைமுறைக்கு அத அனுபவிச்சுதான் ஆகணும். நமக்கு யார் உரிமை குடுத்தது? வெட்டு, வெட்டு, வெட்டுன்னு. சோ, அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கவங்க, ஆப்ஷனா ஒண்ணு இருக்குன்னே தெரியறதில்ல. அதை வெட்டுறதுங்கிறது அதை என்விரான்மென்ட்ல ஒருத்தன் வச்சுட்டான். நான் வைக்கல. அத வச்சவன் ஒரு ஆளு. அப்ப அந்த அந்த இடத்துக்கு அவங்க கரெக்ட்டா முடிவெடுத்துட்டாங்க. இந்த அப்ப போன வண்டி வாகத்துக்கு இவ்வளவு சைஸ் ரோடு போதும். 2 பக்கம் மரத்த வச்சாங்க. அப்ப என்ன பண்ணணும்? சோ ஏன் அவனுக்கு அது அங்க போக தெரியல? அக்ரெசிவ் கல்ச்சர். நீங்க பாருங்க, இந்த மைண்ட் இருக்கிறவன் வெட்டுடான்னு முடிவு பண்ணுடைய மனம் எப்படித்தான் இருக்கும்? ஆங்கர், ஜெலஸ் எல்லாம் வந்து வாடகையே எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கும் மனசுக்குள்ள. ஹி கேனாட் ஹேவ் அ ஹாப்பி லைஃப் இன் திஸ் பர்த். அவன் இந்த வாழ்க்கை முடியிற வரைக்கும் நரகம் தான் அனுபவிக்கணும். ஏன்? உள்ள என்ன வந்துரும்? அன்ஸ்டேபிள் மைண்டுக்குள்ள. ஆங்கர், ஜெலஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அக்குசேஷன், ஃபியர், ஆங்ஸைட்டி, பிரஷர், பயம், தொடக்கால் உடக்க எல்லாம் வந்து ஒட்டிக்கும். அப்புறம் அந்த அதுல சம்பாதிச்ச பணத்த எங்க கொண்டு போய் வச்சு ஹவ் கேன் யூ ஹேவ் இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்தா, எத்தன சம்பாரிச்சாலும் ஹி கேனாட் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். மாத்திரை போட்டா தான் தூக்கம் வரும். சோ எங்க எங்க பண்றோம்? ஏன் எதுக்கு நான் சொல்றேன்னாங்க, இத நாம ஹர்ட் பண்றோம். அகிம்சாங்கிறது அதனால தான் சொல்லுச்சு பரமோதர்மம். ஏன்னா, இட் நீட்ஸ் வெரி சூக்ஷ்ம புத்தி. இதையெல்லாம் திங்க் பண்ற அளவுக்கு ஆனா அந்த சாக்ரெட் கல்ச்சர் இருக்கவனுக்கு இது வந்து சூக்ஷ்ம புத்தி தானா வந்துருங்க.
இந்த அக்ரசிவ் கல்ச்சர் இருக்கவனுக்கு சுட்டு போட்டாலும் இந்த ஷார்ப்னஸ், இந்த அவேர்னஸ், இந்த ஒரு இன்டெலிஜென்ட் வரவே வராது. அதான் என்ன சொல்றது? நம்மளுடைய பண்பாடு பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபாலோயிங். இப்ப நம்ம எங்க படிச்சுட்டு இருக்கிறோம்? அஹிம்சா. பண்பாடு பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்ப பாருங்க நம்மளுடைய கலாச்சாரத்துல நீ போய் ஆத்த போய் பொல்யூஷன் பண்ணாத. சொல்லி தரவே தேவையில்லை. நாம தான் தினம் சாயங்காலம் ஆரத்தி எடுத்து கும்பிடுவோமே. கங்கா மாதா, காவிரி மாதா. இத கல்ச்சர். He will not do pollution to the river. சாயப்பட்ட தண்ணி கொண்டு விட்டுருவானா தினம் காவிரிக்கு ஆரத்தி பண்றவன் கொண்டோய் தன்னுடைய சாயப்பட்டறையில் தண்ணி கொண்டு விட்டுருவானா உள்ள? பாருங்க எங்க எங்க போயிருக்குதுன்னு. அக்ரசிவ் கல்ச்சர் இருக்கறனால அவனுக்கு நீங்க நமக்கு சேக்ரட் கல்ச்சர்ல வந்தவங்களுக்கு நீங்க கொண்டே இத சொல்லி தரவே தேவையில்ல அந்த குழந்தைகளுக்கு. அது அது அதுகள மதிக்கிறதுக்கு சொல்லிக் குடுத்தா போதும். அவன் பெருசானதுக்கு அப்புறம் எதையும் பொல்யூட் பண்ண மாட்டான். பண்பாடு பிளேஸ் a very important role in அஹிம்சா. அஹிம்சாங்கிறது பாத்தீங்கன்னா பிசிக்கலா நாம அவன் குருடன், அவன் செவிடன், அவன் எலும்பன், அவன் நெட்டையன், அவன் குட்டையன், இதெல்லாம் ஜோக்குக்கு நினைச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் என்ன பண்ணும் அவங்கள தனிமையில் இருக்கும்போது அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? அந்த பொண்ணுக்கு யாரையோ ஒருத்தர் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வருத்தப்படுவாங்க. இந்த காலத்துல இது ஜோக்குன்னு நினைச்சுட்டு நம்ம அடிக்கிறோம். ஆனா அதுவும் என்னதான்? ஹிம்சா. ரொம்ப இதெல்லாம் சேக்ரட் கல்ச்சர்காரனுக்கு சொல்லியே தர வேண்டியது இல்லைங்க. இந்த அக்ரசிவ் இருக்கனால இப்ப கிளாஸே போயிட்டு இருக்குது. இஃப் யூ ஆர் ஆல் சாக்ரட் பீப்பிள், திஸ் கிளாஸ் இஸ் நாட் அட் ஆல் நீடெட்ன்னு சொல்ல வரேன். நோ போலீஸ், நோ கோர்ட், எதுவுமே உலகத்துல தேவையில்லை. அப்படி 1, 2 தப்பு நடந்தா அரசன் பாத்துக்குவான். 5, 6 ஒரு நாளைக்கு 2 கேஸ் வரும். அவன் இப்படி தினத்தன ஃபைல் இருந்தா அரசன் என்ன பண்ணுவான்? கண்ணாமூடி காணாம போயிருவான். அப்ப ஏன் அரசனால மட்டும் முடிஞ்சுது? ஏதோ 10 நாளைக்கு ஒரு கேஸ் வரும். 5 நாளைக்கு ஒரு கேஸ் வரும். அதுக்கும் தர்மசாஸ்திர குரு வச்சிருப்பாரு. ஏப்பா அந்த தர்மசாஸ்திரம் படிச்சு சொல்லு. முடிஞ்சு போச்சு. எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கோர்ட் கேஸ் இல்லாததான் உண்மையில் சந்தோஷமான வாழ்க்கை. முன்னோர்கள் ஏன் இது பாரதத்தினுடைய கலாச்சாரம். இன்னைக்கு எல்லாம் ஏன் கஷ்டப்படுறோம்? எங்க போயிட்டோம்? அக்ரசிவ் கல்ச்சர். அதனாலதான் என்ன காமிக்குது? இத்தனை கோர்ட், இத்தனை கேஸ். மற்றவரை சிரிக்க வைப்பதற்காக ஒருத்தரை நாம இழிவுபடுத்தி பேசுவது கூடாது. இப்போ இப்படி இருக்கிறதுனால வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஹிம்சா? இப்ப நீ ஹிம்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறனே, அதனால எனக்கு என்ன கான்சிக்வன்ஸ்? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுதான் பாப்பம். எஸ், பண்ண நம்ம அக்கௌண்ட்ல என்ன ஏறிக்கிட்டே இருக்குது அப்ப பாப்பேன். அதுக்கு மேல உங்களுக்கு அந்த விளக்கங்கள் தேவையில்லை. அடுத்தது, நாம் துயரப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் மற்றவர்களை துன்புறுத்த கூடாது. அப்ப மத்தவங்களை ஹிம்சை பண்ணீங்கன்னா அடுத்து என்ன வரும்னு சொல்றேன்? நாம துயரப்பட போறோம். இப்ப நாம துயரப்படாமல் இருப்பதை அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நாம துயரப்படாம இருக்கிறதுக்காகத்தான் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறோம். அஹிம்சை இஸ் நாட் ஃபார் அதர்ஸ் சேக். அஹிம்சா இஸ் ஃபார் மை சேக். Respecting others is not for others' sake, it is for my sake. Ahimsa is not for police sake. Ahimsa is not for order's sake. Ahimsa is not for fish sake. It is for my sake. I should not touch, kill, hurt. அது பாட்டுக்கு சுத்து. So for my sake, நான் துன்பப்படாமல் வாழ்க்கையில் வாழணும்னா மற்ற ஜீவராசிகளை, மனிதர்களை துன்புறுத்த கூடாதுங்கிறதா நம்மளுடைய பண்பாடு. இதுதான் சாக்ரட் கல்ச்சர். அடுத்த கான்செப்ட் என்ன தெரியுங்களா? தேவையில்லாம எனிமிட்டி எல்லா பக்கம் டெவலப் பண்ணிக்கும். இப்ப நீங்க மத்தவங்களை ஹிம்சை எடுத்து அஹிம்சை ஃபாலோ பண்ணீங்கன்னா எனிமிட்டி இருக்காது. நீங்க ஹிம்சைய ஃபாலோ பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாத்துடைய மனதிலும் எதை டெவலப் பண்ணிக்கிறீங்க? பகைமை. நம்ம எல்லாரும் நம்மள எப்படித்தான் பார்ப்பாங்க? பகைமை உணர்வு. அது என்ன ஆகும்? எப்ப நமக்கு அதிகமான பகைவர்களை, அதாவது நம்மளுடைய நீங்க ஹிம்சை பண்றதுனால உங்களுடைய பகைவர்களை நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள் சார். அவங்க தானா பகைவர்களாக கொடி பிடித்துக்கிட்டு உங்ககிட்ட வர்றது கிடையாது. உங்களுடைய ஹிம்சையினால நீங்க மத்தவங்களுக்கு துன்பம் கொடுத்ததுனால நாம வேற யாருக்கோ துன்பம் கொடுத்திருப்போம். அப்ப வேற யாருக்கும் நமக்கு என்ன பண்ணிட்டு வருவாங்க? நம்ம கிட்ட பகைமை பாராட்டி கொண்டு ஒரு மனிதன் என்னிடம் வருகிறான், என்னை துன்பப்படுத்துகிறான் என்றால்
அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணிருப்பேன்? மற்றவர்களை துன்பப்படுத்துறதுனாலதான் என்னை நோக்கி பகைமை உணர்வுடன் ஒரு மனிதன் வருகிறான். என்னை நோக்கி ஒருத்த பகைமை பாராட்டுறான் நீங்க சொன்னீங்கன்னா, இன்டைரக்ட் என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னால நான் நெறைய பேத்த துன்பப்படுத்தி விட்டேன்னு யூ ப்ரொக்ளைம் டு த வேர்ல்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு பகைமை ஒருத்த பாராட்டுறான்னு அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால நான் நெறைய பேத்த துன்புறுத்திட்டேன்னு யூ ஆர் ப்ரொக்ளைமிங் டு த வேர்ல்ட். காமன் பீப்பிள் மே நாட் நோ. ஆஃப் கோர்ஸ். இப்ப யாரும் மியூட் பண்ணலப்பா. தெரியலையே. பூங்கோதை. அடுத்தது. இப்ப கான்சிக்வென்ஸ் ஆஃப் ஹிம்சா பார்த்தோம். 1 பாப்போம். 3 பாயிண்ட் பாய்ப்போம். பகைமையை டெவலப் பண்ணுங்கிறது 3வது பாயிண்ட். இப்ப 4வது பாயிண்ட். நாம் வெறுக்கிறோம் அப்படிங்கும்போது கான்சிக்வென்ஸ் ஆஃப் ஹிம்சா முதல் நான் என்னுடைய மன அமைதியை இழந்து விடுவேன். ஹிம்சை பண்றோம் அப்படின்னா என்னுடைய மன அமைதியை நான் இழந்து விடுவேன். மனத்தினுடைய மென்மைத்தன்மையை இழந்து விடுவேன். மென்மைத்தன்மை ஆஃப் மனதை நான் இழந்து விடுவேன். மனதினுடைய அமைதி, அந்த மென்மைத்தன்மை தான் நமக்கு அமைதி கொடுக்கும். அப்போ மற்றவங்களுக்கு ஹிம்சை பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது பலகீனம் அல்ல. பலமான மனதினால் தான் அகிம்சையை ஃபாலோ பண்ணவே முடியும். பலகீனமான மனதினால் அகிம்சையை ஃபாலோ பண்ண முடியாது. ஒருத்த அகிம்சையில ஃபாலோ பண்றான், ஒருத்த இப்ப நான்வெஜ் எல்லாம் சாப்பிடறது இல்லைன்னு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பலகீனமானவங்க. உண்மையில் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையில் இருக்கிறவன் பலசாலி. தன் நாக்கை, தன் இந்திரியங்களை கட்டுக்குள் வைக்க தெரிந்தவன் அர்த்தம். ஏன்னா மத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏய், என்னுடைய மனதை என் கட்டுக்குள் வைத்துக்கிற அளவுக்கு நான் என்னது? பலசாலி. மற்றவர்களை துன்புறுத்த கூடாதுங்கிற அளவுக்கு ஐ ஹாவ் சென்சிட்டிவ் மைண்ட். மனம், மென்மையான மனம் என்பது பலசாலி. மென்மையான மனங்கிறது இப்ப எப்படி அவங்க நினைச்சுக்கிறாங்க? கையால் ஆகாது, இது பலமற்ற மனம் நினைச்சுக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. அகிம்சையை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் பலசாலி. பலசாலியான மனம், பலசாலியான உடலை பெறுவார்கள். ஆனா என்ன சொல்றாங்க? அதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு புரோட்டீன் கிடைக்கும், கார்போஹைட்ரேட் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்குங்கிறாங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லும் போது உன் மனம் என்ன ஆகுது? பலமாகுது. மனம் பலமாகும் போது உடல் ஆட்டோமேட்டிக்கா பலமாகுமா ஆகாதா? லாஜிக். இங்க என்ன ஏதாவது பிலீஃப் இருக்கா? ஓம் கிளீம் கிளாம் ஏதாவது மந்திரம் போட்டுட்டு இருக்கமா? அவங்கதான் பலமா இருப்பாங்க. எப்ப அந்த மென்மையான மனம், ஒரு சென்சிட்டிவ் மைண்ட் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, அந்த சென்சிட்டிவ்னஸ், அந்த ஷார்ப்னஸ் இருக்கிற மனம் தான் பலம். அப்போ அவங்க மனதை கட்டுப்படுத்துறவங்க கண்டிப்பா மனம் எப்படி இருக்கும்? பலமான மனம். இது வேண்டாம், தப்பு, செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் பார்த்தாச்சு. என்னென்ன வழிமுறைகள்? நான் இதுல இவ்வளவு நாள் பண்ணிட்டே ஏதாவது தப்பு தெரிஞ்சோ தெரியாம, அதுல இருந்து நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்றேன்? இன்னையில இருந்து நான் எங்க அஹிம்சா வழிமுறைகள் எதுக்கு? டு ஃபாலோ அஹிம்சா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல்ல சங்கல்பம் பண்ணணும். இதான் சாஸ்திரத்தை படிக்கிறோம். முதல்ல என்ன பண்ணணும்? நீங்க மனதுல உறுதியாக நான் இனிமேல் யாரையும் துன்புறுத்த மாட்டேன். மனதால், வாக்கால், உடலால் யாரையும் துன்புறுத்த மாட்டேன். என்னை நானும் துன்புறுத்திக் கொள்ள மாட்டேன். மற்றவர்கள் துன்புறுத்தினாலும் துன்பப்படாத அளவுக்கு நான் மனதை பலப்படுத்திக் கொள்வேன். அப்புறம்தான் நான் மற்றவர்களை துன்புறுத்த மாட்டேன். இப்படி சங்கல்பம் எப்படி எடுக்கணும்? என்னை நானும் ஹிம்சித்துக் கொள்ள மாட்டேன். மற்றவர்கள் ஹிம்சை செய்யும் போதும் ஹிம்சப்படாத அளவுக்கு என் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வேன். அடுத்ததுதான் மற்றவர்களை ஹிம்சிக்க மாட்டேன். 3 சங்கல்பா இஸ் நீடட் டு ஃபாலோ அஹிம்சா. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? மற்றவங்களை துன்புறுத்துறது மட்டும்தான் அஹிம்சை நினைச்சுக்கிறோம். என்னை நான் துன்புறுத்திக்கிறது எங்க? அது சொல்றேன். என்னை நான் எப்பொழுது நான் துன்புறுத்திக் கொள்கிறேன். அது சாப்டர் சைடு வேற. இப்ப நம்ம எங்க? வழிமுறைகள் டு கெட் அவுட் ஆஃப் அஹிம்சா. அடுத்தது வெறுப்பை நீக்கணும். எது நமக்கு இம்சையை கொடுத்து அதெல்லாம் என்ன பண்ற? ஆப்போசிட்டா சொல்றோம், வெறுப்பை நீக்குதல். கோபத்தை விடுதல். அங்க சொன்னதுக்கெல்லாம் மாத்தி வரும். பொறாமையை நீக்குதல். சங்கல்பம் பண்ணணும். முதல்ல வெறுப்பை நீக்கணும், கோபத்தை விடணும், பொறாமையை நீக்கணும், மன்னிக்கணும். மன்னித்தல்.
வாக் தபஸ். அடுத்தது நாவை கட்டுப்படுத்துதல். மனசுல தோன்றதெல்லாம் எதையோ ஒண்ணு உளறிட்டு இருக்கிறது. நாக்கை கட்டுப்படுத்த வாக் தபஸ். நீலகண்டா அந்த தத்துவம். கருணை. இதெல்லாம் இருந்தா தாங்க ஒரு அஹிம்சைங்கிற ஒரு குணம் ஃபாலோ பண்ண முடியும். அதான் பரமோ தர்மன்ட்டாங்க முதல்லயே. இதெல்லாம் இருந்தா தான் நீங்க எங்க வர முடியும்? அஹிம்சைக்கு வர முடியும். அப்புறம் அஹிம்சை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இதெல்லாம் உள்ள டெவலப் ஆக ஆரம்பிக்கும். வைஸ் வெர்சா. இதெல்லாம் இருந்தா தான் அஹிம்சை கொஞ்சமாவது போய் பிடிக்க முடியும். அஹிம்சை ஃபாலோ பண்ண இதெல்லாம் என்ன உள்ள ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிக்கும். வைஸ் வெர்சா. புரிஞ்சுங்களா? கொஞ்சம் முதலீடு எது போடுறோம்? கொஞ்சம் அஹிம்சா வச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம். அப்ப இது என்ன பண்ணும்? அஹிம்சை நமக்கு குடுக்கும். அடுத்தது தீண்டாமையை ஒழித்தல். சில பேர் பார்க்கும்போதே, "நீ என்ன ஜாதி?" கேட்டுட்டு தாங்க பேசவே ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த காலத்துல குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல ஒரு புது மனிதன பார்க்கும்போதே, இவன் பொழங்குற சாதியா, பொழங்காத சாதியா? அதான் கேட்பாங்க. பொழங்குற சாதியா இருந்தா தான் வீட்டுக்குள்ள விடுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே விடமாட்டாங்க. வெளிய நிக்க வச்சுருவாங்க. புழங்காத சாதின்னா, த இது ம அது இந்த ஜெனரேஷன்ல அதிகம் இல்ல. நாங்க கண்கூடா பார்த்துருக்கோம். அ தண்ணி வச்சு ஊத்துவாங்க. அவங்க கை வச்சு குடிக்கணும். உள்ளயே விடமாட்டாங்க. தண்ணியும் குடுக்க மாட்டாங்க. குடுத்தா அப்படிதான் குடிக்கணும். டம்ளர்ல குடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாவம். இதெல்லாம் என்னது? ஹிம்சை. அவங்கள என்ன பண்றோம்? ஹிம்சை பண்ணியிருக்கிறோம். அதுதான் வட்டி முதல்ல இப்ப அனுபவிக்கிறோம். அவங்க சேர்த்து வச்ச சொத்த தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம் மூதாதையர்கள் இப்படித்தான் வாழ்ந்தாங்கன்னா, அவங்க சேர்த்த சொத்த தான் நம்ம சாப்பிடுறோம். 5 ஏக்கரா, 10 ஏக்கரா. அப்புறம் அது அவங்க அதெல்லாம் செஞ்சு தானே அந்த பாவத்த பண்ணி தானே சொத்த சேர்த்திருக்காங்க. அப்ப அத அனுபவிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டம் வருமா? வராதா? சோ தீண்டாமையை ஒழித்தல். அடுத்தது புலால் மறுத்தல். அடுத்தது இங்க என்ன வரும்? தன்னை காற்றுக் கொள்ளுதல். என்னை நான் ஹிம்சை பண்ணாம இருக்கணும். அதுக்குண்டான வழிமுறைகள் பார்க்கிறோம். அடுத்த 11த் வந்து பிரார்த்தனை. இறைவனிடம் பிரார்த்தனை. கடைசி அல்டிமேட் ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை பெற்றவங்க சுட்டு போட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க? அஹிம்சைக்கு போக மாட்டாங்க. ஹிம்சைக்கு போக மாட்டாங்க. They will follow அஹிம்சை. சோ இதனுடைய பலன் என்ன? தானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து, பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பார். அஹிம்சையை கடைபிடிப்பவன் தானும் மகிழ்ச்சியா இருப்பான். அப்பதான் என்ன பண்ண முடியும்? மற்றவர்களையும் அவனால் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். அப்பதான் அந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக ஆகிறது. இப்ப நாம எது விட்டுட்டு வந்தோம்? என்னை நான் எப்பொழுது துன்புறுத்திக் கொள்கிறேன். நிறைய துன்புறுத்தம். உங்கள நீங்க துன்புறுத்திக் கொள்றதுனால தான் மத்தவங்கள துன்புறுத்தற்கே போறோம். எங்க நாம் நேசிக்கப்பட்டால் ஒரு பாடல் இருக்குங்க. அது நான் மீனிங் மட்டும் குடுக்குறேன். அது லைன் எனக்கு மனப்பாடம் ஆகல. இது அர்த்தம் மட்டும் மனப்பாடம். நான் நேசிக்கப்பட்டால் நான் நேசிக்கப்பட்டால் நான் நேசிப்பேன். நான் மன்னிக்கப்பட்டால் நான் மன்னிப்பேன். நான் அங்கீகரிக்கப்பட்டால் நான் அங்கீகரிப்பேன். நான் ஹிம்சிக்கப்பட்டால் நான் ஹிம்சை செய்வேன். இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் மன்னிக்கப்பட்டால் மத்தவங்கள மன்னிச்சிடுவேன். நான் நேசிக்கப்பட்டால் மத்தவர்களை நேசிப்பேன். நான் ஹிம்சிக்கப்பட்டால் என்ன பண்ணிருவேன் நானு? ஹிம்சிச்சுருவேன். அந்த லாஜிக் தான். நான் ஹிம்சிக்கப்பட்டால் என்ன நானே துன்புறுத்திக்கிட்டேன்னா, கண்டிப்பா நீங்க மத்தவங்கள துன்புறுத்தி தான் ஆகணும். ஏன்? நான் நேசிக்கப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? மத்தவங்கள நேசிக்கிறேனா இல்லையா? நான் அரவணைக்கப்பட்டால் மத்தவங்கள அரவணைக்கிறேனா இல்லையா? அதேதான். அப்ப நான் ஹிம்சிக்கப்பட்டால், நான் துயரப்பட்டால் மற்றவர்களுக்கு துயரத்தை கொடுப்போம். மற்றவர்களை துயரப்படுத்த வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா, முதல்ல நீங்க உங்கள துயரப்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்போ எங்கீங்க நான் வந்து என்னை நான் துயரப்படுத்திக் கொள்கிறேன்? எங்கெங்க? என்னை நான் துயரப்படுத்திக் கொள்கிறேன். ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? என்னை நான் துன்புறுத்திக் கொள்றேனா இல்லையா? ஐயோ! என்னால முடியாது. அவங்கலாம் செய்றாங்க, என்னால முடியாது. அப்ப எனக்கு இதுல செட் ஆவாது. என்னால இது முடியாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். முயற்சியே விட்டுட்டு எங்க உட்கார்ந்துக்கிறது? இன்ஃபீரியாரிட்டி எவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குதோ, அவன் என்ன பண்ணுவான்? தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்வான். இப்ப பாருங்க, தன்னைத்தானே துன்புறுத்திக் கொண்டவன் மத்தவங்கள என்னதான் பண்ண போறான்?
துன்புறுத்ததான் செய்வான். சோ நாம நற்பண்புகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படிங்கும்போது, அவன் முதல்ல துன்புறுத்தாமல், தன்னைத்தான் துன்புறுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்து பழகுவதற்குத்தான் குழந்தைகளுக்கு நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறோம். முதல்ல அவனவனே துன்புறுத்திக்காம இருக்கணும். அப்பதான் அவன் மற்றவர்களை துன்புறுத்த மாட்டான். அதுக்கு நீட்ஸ் ஞானம். தன்னைத்தான் துன்புறுத்திக் கொள்ளாமல் வாழ்வது எப்படிங்கிற அறிவை கொடுக்க வேண்டும். நீங்க அந்த அறிவை பெற்றிருந்தால் மற்றவர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டீங்க? துன்பத்தை கொடுத்திருக்க மாட்டோம். சோ தாழ்வு மனப்பான். இப்ப என்ன பண்றோம்? வேல்யூஸ் எங்க கொண்டு ஜாயின் பண்றோம்? ஃபார் யுவர் ஹாப்பினஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ. ஏன் இல்லைன்னு என்ன பண்ணிடுவ? உன்னை நீ என்ன பண்ணிக்குவ? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல கஷ்டப்படுறது யாரு சாமி? பக்கத்துக்கு சீட்ல உட்கார்ந்துருக்கணும். மிஸ்ஸா? உங்க அப்பாவா? உன்னுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல துன்பப்படுவது யாரு? நீதான். அப்ப நீ உன்னை நீ துன்புறுத்திக்காம இருக்கணும்னா யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் தாழ்வு. என்ன சொல்றது? இன்ஃபீரியர், தாழ்வு மனப்பான். அப்படிதான். இதுதான் உண்மை. இதுதான் நம்மளுக்கு கல்ச்சர். இப்படிதான் நமக்கு குரு பாடம் சொல்லி கொடுத்தாரு அந்த காலத்துல. நீ நல்லா இருக்குன்னா மத்தவங்களை கஷ்டப்படுத்தாது. அப்ப தாழ்வு மனப்பான். அடுத்தது, மனம் பலம் அடையும் வரை தான் மற்றவர்களால் துன்புறுத்தப்படுவோம். என்னுடைய மனம் பலமாகும் வரைதான் மற்றவர்களால் படுவோம். என்னுடைய மனம் பலமா இருக்குது. மெச்சோர்டு மைண்டா ஒரு வய அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் ஒரு மனிதனை அசைக்க முடியாது. அப்போ ஒரு சூழ்நிலை எனக்கு பயத்தை கொடுக்குது, பிரச்சனையா கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனம் பலமில்லைங்கிற. அதுதான் இப்ப சொன்னேன். மனம் பலம் அடையும் வரைதான் மற்றவர்களால் நாம் துன்புறுத்தப்படுவோம். அப்ப என்ன பண்ணணும்? மனம் பலமாக்கிக்கணும். அடுத்தது, ஆழ் மனதில் என்ன இருக்கும்? எதிர்பார்ப்பு. இந்த காலத்துக்குள்ள இது நடக்கணும். பொறுமை இல்லாத நிலை, ஏமாற்றம். எதிர்பார்ப்பு எங்க கொண்டு விடும்? ஏமாற்றம். ஏமாற்றம் எங்க கொண்டு விடும்? கோபம். கோபம் எங்க கொண்டு விடும்? எங்கேயோ கொண்டு விட்டுரும். அது எங்க கொண்டு விடுன்னு நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்குள்ள கோபம் வந்துருச்சுன்னா, ஏன்னா அது கொண்டு போய் விடுற இடம் எங்கேன்னு சொல்ல முடியாது. அப்ப எதிர்பார்ப்பு, ஆசை, எதிர்பார்ப்பு, லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் இதெல்லாம் எங்க கொண்டு விடுது நமக்கு? கோபம், பொறாமை, பயம், அப்புறம் என்ன சொல்றது? காழ்ப்புணர்ச்சி. அதன் மூலியமாக என்னை நான் அழகா துன்புறுத்திக்கிறேன். சோ ஒரு மேல ஆசைப்படுறதுனால பொறுமை, அந்த ஒரு காரியம் இப்ப நடக்கணுங்கிற ஒரு ஆசை, இதுக்குள்ள நடக்கணும் ஒரு ஆசை, பொறுமையின்மை. இதனால என்ன பண்றேன் நானு? எதிர்பார்ப்பு, அப்புறம் ஏமாற்றி போயிருது. எதிர்பார்த்துல நடக்கலையா? ஏமாற்றம், கோபம், பொறாமை, பயம். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? பயம். அப்புறம் என்ன ஆயிரும்? காழ்ப்புணர்ச்சி. அழகான வேர்டு தமிழ்ல, காழ்ப்புணர்ச்சி மூலமாக இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா என்னை நான் அழகா துன்புறுத்திட்டு இருக்கிறேன். அப்ப என்னை நான் துன்புறுத்துறதுங்கிறது, can you have a happy life? No. So you must try to get out of. You are in need of good quality for your sake, not for others' sake. For your manobalam, for your mental strength, for your மன அமைதி எடுத்துக்கலாம். You have to follow ahimsa. வேற வழி கிடையாது. Choiceless choice. If you want a happy life, you have to follow. அடுத்தது, இப்ப மனம் பலசாலியாக இருப்பவன் தன்னைத்தான் என்ன பண்ணும்? துன்புறுத்திக் கொள்ள மாட்டான்னு பார்த்தோம். மனம் பலசாலியாக இருப்பவன் தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்ள மாட்டான். பலகீனமாக இருப்பவன் தான் தன்னையும் மனம் பலகீனமாக இருப்பவன் என்ன பண்ணுவான்? இப்ப மனம் பலம் இருப்பவன் மனம் பலகீனமா இருப்பவன் பாக்குறோம். மனம் பலமாக இருப்பவன் தன்னையும் துன்புறுத்திக் கொள்ள மாட்டான், மற்றவர்களையும் துன்புறுத்த மாட்டான். He will follow ahimsa very nicely. மனம் பலகீனமா இருக்கிறவன் தன்னையும் ஃபர்ஸ்ட் துன்புறுத்திக்கிட்டுத்தான் மற்றவர்களை துன்புறுத்தவே அவன் காலடி எடுத்து வைக்கிறான். அப்ப என்ன ஆகுது? இன்னும் ஸ்டில் மோர் பாப்பாஸ் ஆர் ஆடட். இப்ப இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் பிரச்சனையே அதிகமாக பாப்பா ஏடாக என்ன how can you have a happy life? சோ பாப்பம் ஏடாக சோ தன்னை துன்புறுத்தி கொண்டு அதன் மூலியமாக மற்றவர்களை துன்புறுத்துவனுக்கு வாழ்க்கையில் பாப்பத்துக்கு மேல பாப்பம் ஏடாகிறதுனால he cannot have a happy life in this ஜென்மா.
ஆர் இன் த நெக்ஸ்ட் ஜென். ஏன்னா இங்க அனுபவிச்சதெல்லாம் அடுத்த ஜென்மத்துல அனுபவிக்கும். சோ இவ்வுலகமும் இல்லை, அவனுக்கு மறு உலகமும் இல்லை. He cannot enjoy any death. உலகத்துல வாழும்போது அவனுக்கு நரகம் தான், இறந்தாலும் நரகம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எங்கெங்கு அடுத்த சாப்டர் எங்கெங்கு வந்து நீங்க பண்ற ஹிம்சை வந்து அகிம்சையா? இது ஈஸியான சப்ஜெக்ட் தான். எங்கெங்கு நீங்க ஹிம்சை பண்ணாலும் அது அகிம்சை கணக்குல வருது. ஒரு டாக்டர், ஒரு பேஷண்ட். அந்த பேஷண்ட் 2, 3 நாள் இறந்துருவாருன்னு டாக்டருக்கு தெரியுது. ஆனா என்ன சொல்லணும்? இல்ல, இல்ல. பொய் சொல்லணும் அங்கேயெல்லாம். ஒரு ஊசி போடுறாரு. ஒரு ஆப்பரேஷன் பண்றாரு டாக்டர். பொய் சொல்றாரு. இதெல்லாம் என்னது? ஹிம்சை தானே. ஒரு கத்தி எடுத்து வச்சு உடம்பு கிழிச்சா ஏங்க? அது ஹிம்சையா இல்லையா? ஆனா டாக்டர் பண்ணும்போது அது அஹிம்சா. பணம் பார்க்கணுங்கிற மோட்டிவ்ல கை வச்சாருன்னா, அவங்கிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு கை வச்சாருன்னா, ஹிம்சா. என்ன அதான் சொன்னேன். ஆட்டிட்யூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் கத்தி எடுத்து ஒரு உடம்ப அறுத்தாலும், அது ஹிம்சையா, அகிம்சையா போகுதுங்கிறது அவருடைய மனநிலை பொறுத்ததுங்கிற நான். இது பணத்துக்காக பணத்துக்காக அப்படிங்கும்போது என்ன ஆகுது? ஹிம்சை. ஃபார் யுவர் சேக் யூ ஆர் டூயிங் இட். அதே பாருங்க ஒரு சின்ன ஆட்டிட்யூட் சேஞ்ச். கை இறைவா நான் பண்றேன். இந்த ஆபரேஷன் மூலியமாக பணம் வரும். அது தானா வரட்டும். இறைவா இந்த ஆபரேஷன் நான் பண்றேன். எப்படியாவது இவருக்கு நோய் நல்லாகணும்னு அடுத்தவர் சேக்குக்காக நீங்க கத்தி எடுத்தீங்கன்னா அஹிம்சா. அதே டாக்டர் பணத்துக்காக கத்தி எடுத்தாருன்னா ஹிம்சா. எத்தனை ஆபரேஷன் பண்ணி எத்தனையோ பேத்த காப்பாத்திருப்பாரு. ஆனா அவர் அக்கௌண்ட்ல என்ன ஏறி இருக்கும்? பாப்பா. He may be a successful surgeon in this world. He may be. But attitude is very important. அவர் காப்பாத்தப்படணும். நான் பர்ஃபெக்ட்டா செய்யணும். அதுக்கப்புறம் என்ன கர்ம பலன் வருதோ பணம் அதை வாங்கிக்கிறேன். அது கர்மயோகமா பண்றாரு. என்ன பலன் வந்தாலும் ஓகே. இத்தனை பணத்தை முதல்ல கட்டு. இதுக்கு இவ்வளவு பணத்தை கட்டு. அதுக்கு இவ்வளவு பணத்தை கட்டு. பணத்தை கட்டினா தானே உள்ளேயே போறோம். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகும்போதே பணத்தை கட்டினா தானே போக போறோம். அப்போ வாட் ஃபார் யூ டூயிங் ஆபரேஷன்? ஃபார் மணி சேக். அப்ப அது என்ன கிடையாது. நீங்க டாக்டரா இருந்து இத்தனை பேத்த காப்பாத்தி இருந்தாலும் உங்க அக்கௌண்ட திரும்பி பார்த்தா நோ புண்ணியா வில் பி தேர். உள்ள என்னதான் இருக்கும்? பாப்பம். அத ஒண்ணா இந்த ஜென்மத்துல அனுபவிச்சிருவீங்க. இல்லையா அடுத்த ஜென்மத்துக்கு அனுபவிக்கும். மொத்தத்துல டோட்டலா நம்ம அனுபவிச்சுதான் ஆகும். இது எங்க சொல்லி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல சொல்லி கொடுக்கணும். இது ஒரு கோர்ஸா வச்சு சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லா டாக்டர்ஸும் தெரிஞ்சிருவாங்க. சொல்லி கொடுக்காதனால உள்ள போகும்போது என்ன கட்டி போறாங்க? லேக்ஸ் பணம் கட்டுறாங்க. அப்ப பேரண்ட்ஸ் என்னதான் பையனை வச்சு they are earning, they want to earn money through sons and daughters. மெடிக்கலுக்குள்ள போறோம் அப்படின்னா எதுக்கு உள்ள போறோம்? பணம். அதுக்காக பணத்தை கொடுத்து போறோம். பணத்தை கொடுத்து உள்ள போறது எதுக்கு? பணத்தை சம்பாதிக்கத்தானே. நீ மெரிட்ல உள்ள போனா கூட அந்த குழந்தை கொஞ்சம் சிந்திக்கும். ஏன்னா மெரிட்ல உள்ள போறதுங்க அந்த மைண்டோட ஆட்டிடியூட் வேறையா இருக்கும். ஐ ஷுட். சோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஈவன் தோ இந்த வாழ்க்கையில அவங்க மேபி உங்களுக்கு எப்படி தெரியலாம்? சக்சஸ்ஃபுல் டாக்டரா உங்களுக்கு தெரியலாம். பட் தே ஆர் நாட் சக்சஸ்ஃபுல் டாக்டர்ஸ். இப்ப அந்த கர்மயோகங்கிற ஆட்டிடியூடோட கை வச்சாங்கன்னா தே ஆர் புண்ணியா. தே கேன் ஹேவ் a happy life. இந்த பர்த்லயே அவங்க நல்லா இருப்பாங்க. அடுத்த பர்த்லயே கண்டிப்பா நல்லா. ஏங்க புண்ணிய சேர்த்து வச்சிருக்காங்களே. சோ தெரியுதுங்களா? இது யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இயர்லயே சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுக்க. இப்ப நம்ம இது வந்து நம்மளுடைய அந்த பாரதத்துல அந்த காலத்துல ஒரு டாக்டர் படிக்கணும்னா ஒரு டாக்டரா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் கத்துக்குவாங்க. அவரு ஃபர்ஸ்ட் நாளே சொல்லி கொடுத்தது உனக்கு ஓகேன்னா வந்து கத்துக்கோ. சித்த வைத்தியம் ஆகட்டும், எத்தனையோ நம்ம வைத்தியம் இருந்தது இல்லைங்களா? அவங்கள என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்படி பண்ண முடியும்னா வா, இல்லைன்னா நீ கிளம்பு. உனக்கு அது ஒத்து வராது. இஃப் யூ வாண்ட் மணி யூ கேனாட் கம் ஹியர். நீங்க வர முடியாது. நீ வேற எங்காவது தொழில் பணம் பாக்குறதுக்கு வேற எங்காவது போய்க்கோ. அதனால அதெல்லாம் புனிதமான தொழில். ஆசிரியர் அதுவும் அப்படித்தான். டாக்டர் ரெண்டும் பாருங்க. பணத்தை பேஸா வச்சு டீச்சர் வரும்போதே கிளாஸ்க்குள்ள வரும்போதே இந்த மாசம் சம்பளத்துக்காக உள்ள வரேன், சம்பளத்துக்காக நான் வெளியில போறேன் அப்படிங்கும்போது அது என்ன ஆகுது? பாப்போம். அதே டீச்சிங் தான். என்ன நினைப்புல நம்ம ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணி செய்யணும். ஃபார் திஸ் கிட்ஸ் சேக். கர்ம பலனை பத்தி கவலைப்படக்கூடாது. அது வரது வரட்டும். நான் எதுக்காக கிளாஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்கேன்? ஃபார் கிட்ஸ் சேக். அவங்களுடைய நலனுக்காக, அவங்களுக்குள்ள அந்த பிசிக்ஸ்ங்கிற ஞானத்தை கொடுப்பதற்காக நான் இப்ப நடத்திட்டு இருக்கிறேங்கிற அந்த ஆட்டிடியூட்ல அந்த அம்மா டீச் பண்ணாங்கன்னா அது ஆட் புண்ணியா. She can have a happy life in future. Her kids எல்லாருமே நல்லா இருப்பாங்க.
பணத்துக்காக மட்டும்தான், வேற வழியே இல்ல. அதனால வந்து தொலைச்சிருக்கிறேன். 90% டீச்சர்ஸ் அப்படிதான். ஒரு 10% தான் அப்படி இருக்காங்க. அப்பல்லாம் அப்படி இல்ல. நாங்க படிக்கிற காலத்துல அது இருந்தது. டீச்சர்ஸ் வந்து உங்கள ஒரு தமிழ் டீச்சரா இருப்பாங்க. இங்கிலீஷ் டீச்சர் அப்பப்ப ஒரு ஒரு தலை வந்து வேற மாரி ஸ்டைல் இப்படி சீவிட்டு வந்திருந்தா கூட, சொல்லுவாங்க. "ஏய்! என்ன இப்படிலாம் தலைவாரி இருக்க? என்ன?" மேத்ஸ் டீச்சர் கேட்பாங்க. "என்ன இந்த மாரிலாம் எப்படி ஸ்டைல்லாம் பூ வைக்கிறது, ஸ்டைலா ஏதாவது பண்ணணும்" அப்படின்னா, கூப்பிட்டு கேட்பாங்க. "எங்கேயோ தடமாறி போறையாட்டுருக்கே! எதுக்கு இப்படிலாம் மேக்கப் பண்ணிட்டு இருக்க?" அப்ப என்ன உள்ள அவங்களுக்கு எண்ணம் இருந்தது? இந்த குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தனால கூப்பிட்டு கேட்டாங்க. என்ன இப்படி மேக்கப் மாறி இருக்குது, பேச்செல்லாம் மாறுது, ரோட்ல போகும்போது நடையெல்லாம் சரியில்ல, கண்ணெல்லாம் வேற எங்கேயோ பாக்குற, என்ன? தா கூப்பிட்டு கேட்பாங்க நம்மள. அப்ப அந்த டீச்சருக்குள்ள என்ன இருந்தது? பணம் வேணும். அதுக்காக தான் வந்தாங்க. ஆனா இந்த குழந்தைகள நல்வழிப்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தது. அவங்க எல்லாம் புண்ணியத்த சேர்த்துனாங்க அந்த காலம். இந்த காலத்துல நீ எக்கேடோ கெட்டு போ. எனக்கு பேப்பர்ல 100க்கு 100 வந்துட்டா, ஓகே. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. எந்த கிளாஸ்ல எப்படி வேணா உட்காந்துக்கோ. என்ன வேணா பண்ணிக்கோ. எனக்கு என்ன வேணும்? நான் மேடம் போய் பார்க்கும்போது, நான் மாட்டிக்கக்கூடாது. ஃபெயில் ஆனா, ஏன் இவங்கலாம் ஃபெயில் ஆனா கேட்பாங்க. இல்ல எல்லாரும் சென்ட் ஆனா, நான் அது போல எனக்கு புரமோஷன் கிடைக்கும். அது போல எனக்கு பணம் சம்பளமாகும். ம். மணி மேக்கிங். அப்ப என்ன ஆகுது அங்க உள்ள? ஜஸ்ட் பாருங்க. சேஞ்சிங் த ஆட்டிட்யூட். 2 பேரும் சம்பளம் தான் வாங்குறாங்க. ஒருத்தர் பாவத்த சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தர் புண்ணியத்த சம்பாதிக்கிறாங்க. திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். நீங்களே பண்ணுங்க. எது இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங் இப்ப நான் சொல்ல தேவையில்ல. சோ யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிட்யூட். அப்ப நம்ம இந்த சாக்ரட் கல்ச்சர்க்குள்ள நீ ஆட்டிட்யூட மாத்தணுங்கிற தேவையே இல்ல. அவனோட ஆட்டிட்யூட என்னது? புண்ணியத்த சேர்க்கிறது தான் சாக்ரட் கல்ச்சருடைய ஆட்டிட்யூட். சோ அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. சோ அங்க என்ன சொல்லி தர தேவையில்ல. அகிம்சைன்னு ஒண்ணு சொல்லி தரவே அவனுக்கு தேவையில்ல. ஏன் அவன் ஆல்ரெடி சாக்ரட் இருக்கிறனால எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுவான். ஒருத்தருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு குடுப்பான். ஒரு டேபிளுக்கும் மதிப்பு குடுப்பான். ஒரு சேருக்கும் மதிப்பு குடுப்பான். ஹி ரெஸ்பெக்ட் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். ஹி கேன் ரெஸ்பெக்ட். அக்ரெசிவ்க்கு என்ன கேட்பான்? எதுக்கு அவங்க மரியாதை குடுக்கணும்? இவங்க மரியாதை குடுக்கறனால எனக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நெனைக்கிறீங்க? எனக்கு ஏதாவது நல்லதுன்னா தான் சிரிப்பேன். எனக்கு ஏதாவது நாளனா வரும்படி இருந்தா தான் நான் சிரிப்பேன். ஒய் ஷுட் ஐ லாஃப்? ஒய் ஷுட் ஐ கை குடுக்கணும்? ஏன் அவங்கள பார்த்து சிரிக்கணும்? ஏன் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும்? அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு ஏதாவது நல்லது இருக்கா? ஏன் அக்ரெசிவ் நேச்சர். So அந்த aggressive nature leads to unstable mind. Unstable mind leads to all psychological complexes. All psychological complex வந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க பண்றோம்? போங்க சைக்காலஜி டாக்டர்ட்ட போங்க. ட்ரீட்மெண்ட் எடுங்க. மாத்திரை போடுங்க. இங்க இது நடந்துட்டு இருக்குது. அங்க வேர்ல பிரச்சனை. நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ட்ரீட்மெண்ட் குழந்தைங்க. நேத்து ஒரு பிரச்சனை. ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. 10th படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஐ வில் நாட் கோ டூ ஸ்கூல். கொடி புடிச்சிருச்சு அது. ஒரு பொண்ணு. நல்ல பொண்ணு. எந்த இதுவும் இல்லாம சைக்காலஜிக்கல் காம்ப்ளெக்ஸஸ். உடனே எங்க போறோம்? சைக்காலஜி டாக்டர். அது வேற. பொண்ணா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கும் தெரியாம. ஏன்னா பேர் கட்டிருவாங்க. So parents, the teachers are suffering to the core. They don't know how to handle kids because the lack of Vedanta in their mind. இது இல்லாதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? ஓகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.